ஹாய், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் vlog. இன்றைக்கி ஹை ரெக்வெஸ்ட் கொடுத்தவங்க ஸ்வேதா, சுனிதா, பானு எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஆக்சுவலாக சத்துமாவுக்கு இந்த சாமான்லாம் இவ்வளோ சாமான் வேணும் லிஸ்ட் எழுதி இதெல்லாம் இருக்கணும், இது பண்ணணுன்ட்டு இது யோசனையிலே பாதி நாள் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஈவன் வெறும் ராகி மாவு கடையில் கிடைக்கிறது கூட வச்சு சத்து மாவு பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம். இங்கே நான் பண்ணிகிட்ருக்கிறது வெறும் ராகி தான். வெறும் ராகி மாவில் வச்சு சத்து மாவு பண்ணிகிட்ருக்கேன். இது கூட நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நார்மல் பார்த்து சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் இது கூட தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் வேணான்னா இது கூட நீங்கள் உப்பு, மோர், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்தும் எடுத்துக்கலாம். ராகியோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். மார்னிங் ரொட்டீனில் நம்ம வீட்டில் குட்டி குட்டி செடிகள் இருக்குது. எல்லாம் சம்மர் வந்துடுச்சு, அதனால் எல்லாம் பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த அரிசியை வடித்து சமைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. அப்புறமா ஒரு வீடியோவில் பார்க்குறப்ப இப்போ கிளிப் ஆன்ற மெத்தட் வந்திருக்கு. ஸோ அது கிளிப் ஆன் இது பண்ணிட்டா, லாக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அரிசி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் கிளிப் ஆன்ஸ் எல்லாம் காஸ்ட்லின்றதுனால சரி இது ட்ரை பண்ண தானே போகிறோன்ட்டு இந்த லோக்கல் பிராண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஆர்வத்துக்காக கொஞ்ச நாள் பண்ணுவோம், திருப்பி விட்டுடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ட்ரையலுக்காக இது வாங்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். இதை அப்படியே ஓப்பனில் வச்சு அரிசியை வேக வைக்க வேண்டியது தான். சேம் குக்கர் மாதிரியே இது ஒரு 20 நிமிஷத்தில் வெந்தெடுது. ஈவன் அதை விட கம்மி டைம்லேயே வெந்தெடுது. சாதமும் ஈவன் ரொம்ப நேரம் ஆனால் ஜாஸ்தி ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சாதம் வடித்த கஞ்சியை நிறைய விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்களாம் தலை குளிக்கிறப்ப ஷாம்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ணால் நல்லா கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் ஆகும். பாருங்கள், சாதமும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், கஞ்சி வடித்து வச்சுருக்கேன். இந்த கஞ்சியை நல்லா ஆற விடுங்க. ஆறினப்புறம் இது கூட உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க. கூட தயிரோ மோரோ சேர்த்து நல்லா கலந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்ல உஷ்ணத்தை அடிக்கும். ஈவன் குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகலைன்ற குழந்தைங்களுக்கு கூட இது கொடுத்தா நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி உப்பு தயிர் போட்டு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா இது கூட சர்க்கரையும் மோர் போட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் கெயின் ஆகணும்னா அப்படியும் பண்ண. வெயிலுக்கும் சம்மர் ஹாலிடேஸ்க்கும் இன்டேக் மட்டும் இல்லை, குழந்தைங்களை எங்கேஜாக வைக்கிறதும் முக்கியமானது. குழந்தைங்களுக்கு டிவி, மொபைல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு புக்ஸ் படிக்க பழக்கலாம். ஆனால் புக்ஸை முன்னெல்லாம் லைப்ரரியில் கிடச்சிட்டு இருந்தது. லைப்ரரி போகிற பழக்கமே இல்லாமல் போச்சு. ஈவன் இப்போ காஸ்ட்லியான புக்ஸ்லாம் மீஷோவில் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கிது. புக்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொமோஷனுக்காக இல்லை, ஜஸ்ட் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுமென்ற ஒரே காரணத்துக்காக தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.